இனிய காலை வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாலே முருகர் தாங்க. ஓம் சௌம் சரவண பவ. சின்ன மந்திரங்க. அந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி பாதையை கொண்டு போகின்றதை மறந்துடாதீங்க. என்னங்க, நம்ம குருஜி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி இதை சொல்லுங்க. கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் தாங்க நம்ம சொல்கிறோம். ஓம் கணபதியே நமக. ஓம் சரவண பவ சௌம் நமக. இப்படி ஒவ்வொரு கிழமைகளுக்கும் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், இப்படி ராகு, கேதுக்கு மந்திரங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த மந்திரங்கள் உங்கள் ஜென்ம கட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்டங்களில் அந்த ஜாதகம்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாங்க. இனிமேல் அது பலிக்காதுங்க. பேப்பர் வீணாக போச்சு. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை ஒரு அத்தி மரத்தில் எழுதி அதுக்கு நீங்கள் தினமும் பூஜை பண்ணுங்கள். அந்த அத்தி மரத்துக்கு உங்களுக்கு உங்கள் குலதெய்வ பிரகாரம் என்ன பேர் வச்சாங்களோ அந்த பலகையை அதில் எழுதுங்க. ஒன்றும் பூஜைன்னா பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. உங்களால் முடிந்த புஷ்பத்தால் அந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் பேரையை சொல்லி உங்கள் குலதெய்வத்தின் பேரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அது பல விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மைகள்லாம் கொடுத்தாங்க. அது குழியிலையும் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மரப்பாச்சி பொம்மையில் இருக்கக்கூடிய 2 பொம்மைகளை நீங்கள் வைத்து பூஜை பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களுடைய தாய் தகப்பன் பெயரை வைத்து ஒரு குலதெய்வமாக வைத்து பூஜை பண்ணுங்கள். உங்கள் முன்னோர்கள் வைத்து பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது என்னுடைய மிகப்பெரிய 40 வருட ஆராய்ச்சியினுடைய பலன். அதனால தாங்க தினமும் நாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் காலையில் 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள 3:33லேருந்து 4:44க்குள்ளே இதை நீங்கள் ஒரு சின்ன அகல் விளக்குன்னா செம்மண்ணில் செஞ்ச அகல் விளக்காக இருக்கணும். ஒரு நல்ல பஞ்சுத்திரி போட்டு அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த பூஜையை நீங்கள் முடிந்த அளவுக்கு 1 தடவை சொன்னாலும் 100 தடவை சொன்னாலும் 1 லட்சம் சொன்னாலும் அது அதனுடைய எண்ணிக்கை தாங்க கணக்கு. அந்த எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா பலனும் கிடைக்கும். ஓம் சக்தி. சாமியே சரணமளிப்பா. ஹரி ஓம் சாய்ராம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று என்னுடைய பக்தர்கள் இன்புற்று வாழ